பேரன் செய்த நூடுல்ஸ். அம்மா சுமதி, அந்த பொன்னியின் செல்வன் புக்கை எடுத்து கொடுத்துட்டு போறியாம்மா? குமரேசனின் குரலில் சங்கடம் தெரிந்தது. மாமா ப்ளீஸ், எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாயிடுச்சு. வீட்டில் ஒரு காலம், வாசலில் ஒரு காலமாக பேசிய சுமதி நழுவும் ஹேண்ட்பேக்கை சரி செய்தவாறே வெளியே விரிந்தாள். பாவம், அவளும் தாய் என்ன செய்வா? பொம்பளம் ஜென்மம் எடுத்தாலே இப்படிதான் போல இருக்கு. மருமகளுக்காக மனம் பறிந்து கொண்டு வந்தது. செண்பகம் மட்டும் கொஞ்சமாவா உழைச்சா? அம்மா, 2 தங்கச்சிங்க, என் தம்பின்ட்டு ஒரு கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டா. வரிசையா 2 பிள்ளைங்க எல்லா கடமையும் முடிச்சுவிட்டு அப்பாடான்னு நிமிரும் போது பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டா. சட்டுன்னு கலங்கிய கண்களை தலையணைக்கடியில் இருந்த துண்டில் வலது கையால் துடைத்து கண்டார் நடராஜன். அது ஒன்றுதான் சரிவர இயங்குகிறது. 2 வருடத்துக்கு முன் திடீரென இயங்கமிழந்து போன ஒரு பக்க கை கால் இப்போது தொடர் சிகிச்சையில் ஓரளவு ஒத்துழைக்கிறது. மிச்சம் இருக்கும் இயக்கத்தோடு பேரம் வர வரைக்கும் ஓட்ட வேண்டும். ஏ ஹரி, என்னப்பா செய்கிற? சத்தத்தையே காணோம். படுத்தவாறே கேட்டார் குமரேசன். ஹோம்ஒர்க் பண்ணுறேன் தாத்தா. வந்ததும் வராதுமாக எழுத உட்கார்ந்த ஹரி நிமிராமலே பதிலளித்தான். 4வது படிக்கிறான். அம்மா ஹாட்பேக்கில் இட்லி வச்சுருக்காங்கப்பா, போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு, அப்புறமா படிக்கலாம். இட்லியும் பொடியுமாக தாத்தாவின் கட்டில் அருகில் உட்கார்ந்தான் ஹரி. இந்தா தாத்தா, நீயும் சாப்பிடு. குமரேசனின் வாயில் இட்லியை திணித்தான். போதுப்பா, நீ சாப்பிடு. ஹரி கை கொடுக்க தட்டு தடுமாறி எழுந்தார். அருகில் இருந்த நடைக்குச்சியை தாங்கியவாறு கழிவறைக்குள் நுழைந்தார். தாத்தா, இந்த டீச்சரெல்லாம் சைல்டு லேபர் ஆக்டில் ஜெயிலில் போடணும் என்றான் ஹரி சட்டண்டு. ஏப்பா, திடுக்கிட்டவராய் கேட்டார். பின்ன இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. வாய் விட்டு சிரித்தார் குமரேசன். எத்தனை நாள் ஆகிவிட்டது இப்படி சிரித்து? சிரிப்பையெல்லாம் செண்பகம் எடுத்து கொண்டு போய் விட்டாலோ? சுந்தரும் லலிதாவுமாக 2 பிள்ளைகள் நேர்மையாக அதிகாரியாகவே வளம் வந்து விட்டார் குமரேசன். தம்பி தங்கைகள் என்ற குடும்ப நிர்பந்தம் இருந்ததால் பணப்புழக்கம் குறைவுதான், தேவைகள் குறைவான செண்பகம். சாதாரண பள்ளியிலும் அசாதாரணமாக படிக்கும் பிள்ளைகள் என மனநிறைவுக்கு பஞ்ச இல்லாத வாழ்க்கை. மகள் லலிதா UPSC தேர்வில் தெரிவாகி டெல்லியில் பணியில் இருக்கிறாள். நல்ல வேளையாக மாப்பிள 2 குழந்தைகள் என மகளின் வாழ்க்கை பார்த்த பிறகே செண்பகம் இறந்து போனாள். சுந்தருக்கு மாநில அரசாங்கத்தில் வேலை. எங்க நம்ம புள்ளக்குட்டி போஸ்ட்மேன் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அலுவலகம் விட்டு வந்த கணவனிடம் செண்பகம் சொன்னாள். அந்த தபால்காரருக்கு வதவேதம் என்று நிறைய குழந்தைகள். ஐயா, இவன் என் பொண்ணு சுமதி, உங்களை பார்க்கணும்னு சொல்லுச்சுங்க. இப்படி தான் அறிமுகமானல் சுமதி. அங்கிள், எம்காம் டிஸ்டிங்ஷனில் முடிச்சிருக்கேன். அங்கிள், உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை கிடைக்குமா? கண்களில் ஆர்வம் மின்னியது சுமதிக்கு. ஐயா, 6 பிள்ளைங்கள இது ஒன்று தான். நல்லா படிக்கிற புள்ள. ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சின்னா குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கய்யா. தபால்காரனின் குரலில் கிஞ்சல் இருந்தது. குமரேசன் சாதாரண கிளர்க்கு வேலையில் தான் அவளை சேர்த்திருந்தார். சட்டென்று புரிந்து கொள்ளும் திறன், கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு இவையெல்லாம் அவளுக்கு அலுவலகத்தில் நல்ல பேரை கொடுத்து கொண்டிருந்த நேரம். குமரேசன் வீட்டார் மகன் சுந்தருக்கு பெண் தேடிக்கொண்டிருந்தனர். சுமதியின் திறமையை பற்றி மனைவியிடம் அடிக்கடி செலாக்கிப்பார் குமரேசன். செண்பகதான் முதலில் சொன்னாள். ஏங்க, அந்த சுமதியை நம்ம சுந்தருக்கு பார்த்தா என்ன? எல்லாம் நல்லபடியாக முடிந்து சுந்தரியின் மனைவியாக மீண்டும் பணியில் சேர்ந்தார் சுமதி. தாத்தா, நான் போய் விளையாடிட்டு வரேன். அம்மா ஃபோன் பண்ணா சொல்லிடு. கதவை உருக்களித்து சாத்தினான். ஹரி, யூனிஃபார்ம் மாற்றிட்டு போப்பா. அதற்குள் வெளியே ஓடிவிட்டான். செண்பகத்திடம் கூட திமிரி கொண்டுதான் ஓடுவான். போ பாட்டி, எனக்கு நேரமாச்சு. வெளியே ஓட தயாராகும் பேரனை இழுத்து பிடித்து உடையை மாற்றி விடுவார். சுமதி வருவதற்குள் இரவுக்கு அடையோ வெண்பொங்கலோ தோசைக்கான சட்னியோ தயாராகிவிடும். ABCDயை எவ்வளோ நேரம் சொல்லி தருவீங்க? கணவனமிடம் இருந்து பேரனை மீட்பதில் அதிக அக்கறை காட்டுவாள். ஹரி ஓடி வந்து பாட்டியின் மடிக்குள் ஐக்கியமாகி விடுவான். பாட்டி, சீதா ஆண்டியை காப்பாற்றுறதுக்கு ஏன் பாட்டி அவங்களாம் காரில் போகலை? பாட்டியின் தாவாங்கட்டை இழுத்து பிடித்து கேட்பான் ஹரி. கடலில் எப்படிப்பா கார் போவோம் என்பாள் செண்பகம் பொறுமையாக. அப்படின்னா ஃப்ளைட்டில் போகலாம்ல. அப்போல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் கிடையாதுப்பா. சரி சரி, குறுக்க பேசாமல் கதையை கேளு.
எல்கேஜி படிப்பவனுக்கு அதெல்லாம் புரிவதில்லை. போ பாட்டி. அந்த ராமர் அங்கிளுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க பேசாமல் டோரா கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவ சரியா வழி சொல்வா. உன்னோட கதை போர் அடிக்குது. போ. ஓடி அம்மாவிடம் தஞ்சம் புகுந்து கொள்வான். தங்கம், அம்மாவுக்கு ஆஃபீஸில் வேலை நிறையா இருந்துச்சா, அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஹரிக்கண்ணு கொஞ்ச நேரம் பாட்டி கூட விளையாட்டு வருவானாம். மகனை கெஞ்சும் கண்களில் சோர்வு தெரியும். நான் வேணும்னா வெளியில் டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா? மனைவியின் சோர்வை புரிந்து கொள்ள முடியும் சுந்தருக்கு. வேணாப்பா, எல்லாம் உட்காருங்க. கொஞ்ச நேரத்தில் சூடாக தோசை கொண்டு வரேன். 1/4 மணி நேரத்தில் சூடான தோசை தேங்காய் சட்னியுடன் இரவு உணவு ரெடியாகிவிடும். செண்பகம், நான் ஒரு தோசை எடுத்துக்குவோமா? குமரேசன் உள்ளே குரலை அனுப்ப, சின்ன பையன் நினப்பா. இருங்க இருங்க, உங்களுக்கு சப்பாத்தி எடுத்துகிட்டு வரேன். சூடான சப்பாத்திகளுடன் கணவனுடன் உட்கார்ந்து கொள்வார் செண்பகம். மாமா, சொல்லவே மறந்துட்டேன். நாளைக்கு லேப்லேருந்து ஆள் வர சொல்லியிருக்கேன். காலையில் வெறும் வயிற்றுல பிளட் கொடுக்கணும். மறந்துட்டு காஃபி குடிச்சிடாதீங்க. இப்போதாம்மா குத்தி ரத்தம் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்குள்ளே திரும்ப எடுக்கணுமா? இன்னும் 1 மாதம் போகட்டுமே. ஊசி குத்திக்கவே பயமாக இருக்குது. ப்ளீஸ்மா. மாமா சொல்கிறத கேட்டிங்களா அத்தை? சுகர் டெஸ்ட் பண்ணி 6 மாதம் ஆச்சு. 220 இருந்துச்சு. 2 கல்யாணம் வேற அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏறிட்டான்னு பார்க்க வேண்டாமா? எங்க மாமாவை என்னன்னு கேளுங்க என்பாள் சுமதி கணவனை நோக்கி. டிவி செய்திகளை கண்ணை பதித்திருந்தான் சுந்தர். வீட்டுக்காரனுக்கு டிவி தான் குடும்பமே. செண்பகத்தின் கிண்டல் குரல் கேட்டு திரும்பினான் சுந்தர். என்னமா பிரச்சனை? உங்கள் அப்பா சின்ன பிள்ளையாட்டம் ஊசி குத்திக்க பயப்படுறாரு பாருங்க என்றாள் சுமதி பட்டன. அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட், என்ன இழுக்காத. மீண்டும் செய்திகளில் ஆழ்ந்தாள். அடுத்த நாள் காலை வேலைகளுக்கு ஆயத்தமாவாள் சுமதி. அத்தை, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துறேன். உங்களுக்கும் மாமாவுக்கும் கீரை கூட்டு பண்ணிடட்டுமா? சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவிக்கொண்டே பேசினாள். அலுவலகத்தில் வேலை அதிகம் என்பதால் 6 மணிக்கு தான் எழுந்து கொள்ள முடியும் சுமதிக்கு. அடுப்படியில் சாம்பார் கொதித்து கொண்டிருந்தது. உருளைக்கிழங்கு வேக வைத்து தோல் உரித்து கொண்டிருந்தாள் சண்பகம். ஏன் அத்தை, என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல? குற்ற உணர்வுகளோடு வந்தவள் திடீர்னு ஞாபகம் வந்தவளாக கேட்டாள். மாமாவுக்கு காஃபி எதுவும் கொடுத்துடலையே. இப்போதெல்லாம் பனி உயர்வு, அதைத் தொடர்ந்து பனி சுமை என இரவு வீடு வந்து சேர மணி 7 விடுறது சுமதிக்கு. அன்று இரவு அனைவருக்கு இட்லி பரிமாறிய செண்பகம் நாற்காலியை தொய்வாக அமர்த்தாள். அம்மா சுமதி, மூச்சு விட சிரமமாக இருக்குது, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கூட. ஒரு டம்ளர் சுடுதண்ணி கொதிக்கும் நேரத்துக்குள் ஆவியாகி போனால் செண்பகம். இடிந்து போய் உட்கார்ந்த குடும்பத்தில் முதலில் தெரிந்தவர் சுமதி தான். ஃபோன் வழியாக தகவல் பறந்தது. பந்தல் முதல் ஐஸ் பாக்ஸ் வரை சகலமும் தயார் செய்ய தெரிந்திருந்தது அவளுக்கு. நம்ம செண்பக மருமக பாத்தியா, சாமதிகார புள்ள. ஊராரின் பேச்சு குமரேசனுக்கு கேட்டது. இப்போது இரவு உணவு தயாரிக்க பணியால் வருகிறாள். மருமகளின் வேலைப்படு மனைவியின் இறைப்பை சற்றே பின்னுக்கு தள்ள மீண்டும் வெளி வேலைகள் கையில் எடுத்துக்கொண்டார் குமரேசன். சுமதிமா, இன்னைக்கு ரேஷனுக்கு போகணும். அப்படியே வரும்போது இபி பில் கட்டிட்டு வந்துடுமா? சரிங்க மாமா, பணம் உள்ளே இருக்கு, எடுத்துக்கங்க. செருப்புகள் காலை நுழைத்து கொண்டே பேசினாள். முன்பெல்லாம் வெயில் கொளுத்துது, சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. மோர் கலக்கி வச்சுட்டு போகிறேன், வந்தோடனே குடிச்சுக்கோங்க என்பாள் அனுசரணையாக. பாவம், அவளும் தான் என்ன செய்வா? தண்ணீர் பாட்டிலுடன் சிறிய பிஸ்கட் பாக்கெட் கையில் எடுத்துக்கொண்டார். ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு 11 மணிக்கு கஞ்சியோ டீயோ பிஸ்கட்டுடன் கட்டாயம் இருக்கும். செண்பகம் இல்லைன்று வயிற்றுக்கு செய்தி அனுப்ப தெரியவில்லை அவருக்கு. கொடியை விரித்தபடியே படியில் இறங்கினார் சுந்தர். வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து மயக்கமாக வராப்பில் இருக்குப்பா, தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. வீட்டுக்கு வந்த பிறகு மகனிடம் பேசினார். வெளியில் என்ன கொஞ்சமாவா வெயில் அடிக்குது? எங்கேயும் அலையாமல் நிம்மதியாக ஏசி போட்டு படுங்க, சரியாக போயிடும். அலுவல் அவசரம் அவனுக்கு. சாயங்காலம் ஹரி வந்த பிறகுதான் தலைவலிக்கான காரணம் புரிந்தது. அப்பா, தாத்தாவால் நடக்க முடியலப்பா, ஒரு கையை தூக்க முடியல, அழுகுறாங்கப்பா. அம்மா ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்களாம், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, சீக்கிரம் வாப்பா, பயமாக இருக்கு. ஹரியின் அழுக்குறுக்கு குற்ற உணர்வுகளோடு ஓடி வந்தான் சுந்தர். சுமதி வருவதற்குள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குமரேசன். ஓடி ஆடி தெரிந்தவருக்கு வீட்டுக்குள்ளேயே அடைந்திருக்க முடியவில்லை. நண்பன் பாரதசாரதியை அடிக்கடி வரவழைத்துக் கொள்வார். நாட்டு நடப்பிருந்த இலக்கியவரை நீடும் சம்பாசனை கடைசியில் பச்சாதாபத்தில் தான் முடியும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டமும் புரியலடா. செண்பகம் பாதி உசுரை எடுத்துகிட்டு போயிட்டா. அரை உசுரை வச்சுட்டு இப்படி படுக்கையே கிடக்குன்னு நினச்சா ரொம்ப பாரமாக இருக்குடா. எல்லாம் பொண்டாட்டி பார்த்துக்கோன்னு சுந்தர் ஓடுறான். பாவம், என் மருமகளுக்கு ஆஃபீஸில் நிறைய பொறுப்பு. நானும் அங்கே வேலை பார்த்தவன் தானே. வேலைக்கு குடும்பத்துக்கு நடுவில் ஒடுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கையால் தனமாக படுத்துட்டு இருக்கேன். கண்களில் துளித்த நீரை ஒதுக்கி விட்டு கொண்டார். வர வர ஹரிக்கு இட்லியோ சப்பாத்தியோ மாலை நேரங்களில் சாப்பிட பிடிப்பதில்லை. என் ஃப்ரெண்டு அம்மாவோட அம்மா கூட ஒன்றை மாதிரி தான் ஒர்க்கிங். அவன் சாயந்தரம் நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். நீ இனிமேல் எனக்கு இட்லி சப்பாத்திலாம் வைக்காத, நானே நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டான். எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாமா? படுத்தே கிடக்கிறனால எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது. தன் ஒருவனுக்காக
மருமகள் மெனக்கிடுவது அவருக்கு பிடிக்கமில்லை. குமரேசு ஊர்வலத்தில் நடக்காத எதுவும் நடக்கலை. வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத. உன் மனசை எவ்வளோக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறியோ அவ்வளோக்குள்ள சீக்கிரமாக உனக்கு குணமாயிடும். தளர விடாத. ஈஸியாக சொல்லிட்டேன். எனக்கு சுகர் வந்து 10 வருஷமாச்சு. ஷென்வன் இந்த வரைக்கும் நான் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அவளுக்கு தெரியாமல் இனிப்பு எப்படி சாப்பிட்லாம் தான் யோசிச்சுட்டே இருப்பேன். டாக்டர் ஒரேடியாக சாப்பிடாதீங்க, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கன்னு சொன்னதுலேருந்து காலையில் டிஃபனுக்கு பிற்பாடு 11 மணிக்கு டீயும் பிஸ்கட்டும் தருவா. சாயங்காலத்து ஏதாவது சுண்டலும் சர்க்கரை இல்லாமல் ஒரு காஃபியும் கொடுப்பா. கவனிக்க ஆளுங்கிறது பசிக்கிற வயிற்றுக்கு தெரியுமா, இல்லை இருக்கிற நோய்க்கு தான் புரியுமா? தண்ணி இருக்கிறது பேசிக்கொண்டே போன தோழனை அணைத்து கொண்டா பாரதசாலை. நண்பர்கள் பேசும்போது நேரம் ஒருவதே தெரியவில்லை. தாத்தா தாத்தா குதித்து வரை உள்ளே நுழைந்த ஹரி 10 வயதிற்கான உயரமும் சுமதியின் நிறமும் செண்பகத்தின் முகமாக இருப்பான். ஷூக்களை சோஃபாவின் அடியில் தள்ளினான். நேரம் போனது தெரியவே இல்லைன்னு நினச்சேன். வேன் வந்த சத்தம் கூட கேட்கல பார். பார்த்தசாரி சொல்லி கொண்டிருக்கும் போதே அடுப்படிந்து வெளியே வந்தான் ஹரி. துணி சுருளுக்கு மத்தியில் கையில் பிடித்திருந்த வானிலில் நூடுல்ஸ் இருந்தது. தாத்தா இந்தாங்க நூடுல்ஸ். கட்டிலுக்கு அருகில் வந்தான். இந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் தட்டில் வச்சு கொடுப்பா. ஓடிப்போனவன் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் நூடுல்ஸை வைத்து பார்த்தசாரத்தை தான் நீட்டினா. இந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க என்றவன் தனது தட்டில் இருந்த நூடுல்ஸை எனக்கு தனக்கு ஒரு வாயும் குமரேசனுக்கு ஒரு வாயுமாக ஸ்பூனில் வைத்து நீண்டினான். என்னப்பா இதெல்லாம் சாப்பிட பழகிட்ட போல இருக்க. பழக்கம் மட்டும் இல்லை, இப்போ இதெல்லாம் பிடிச்சு போயிடுச்சு. பசியில் கத்திய வயிறு சற்றே ஆசுவாசித்தது. இரவு சாப்பாடு பிறகு மாத்திரை அட்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து உத்து பார்த்து கொண்டுதான் குமரேசன். ஏன் மாமா கண்ணாடி போட்டுட்டு பார்க்கல? சரி இருங்க நான் எடுத்து தரேன். மாமனாரி கையில் இருந்த மாத்திரை அட்டைகளை வாங்கி கொண்டால் சுமதி. சாப்பாடை விட அதிகமாக டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்றீங்க. சுகர், ப்ரெஷர், நியூரோ ப்ராப்ளம் அடுக்கடுக்காக எத்தனை மாத்திரை? உங்களை பார்த்தா கஷ்டமாக இருக்குமாப்பா? இந்த மாதிரி மாத்திரை அட்டைகளோடு அமர்ந்தாள். அம்மா ஃபோன் அம்மாச்சி பேசுகிறாங்க. செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு வந்தால் ஹரி. நீ கவலைப்படாதம்மா, நான் பேசுகிறேன். ஃபோனை வைத்தவள் கண்ணவனிடம் வந்தாள். என் தங்கச்சி நித்யா அவங்க வீட்டுக்காரோட ஏதோ பிரச்சனை பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலாம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கண்ணா. முரளியும் இனிமே நித்யா கூட சேர்ந்து வாழ்றதா அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட கண்ணா பின்னான்னு பேசிட்டானா. அம்மாவால் தாங்க முடியல. நான் நாளைக்கு பர்மிஷன் போட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பேச்சு சுவாரஸ்யத்தில் மாத்திரைகளை மறந்தே போனார். அம்மா தாத்தா பேசவே மாட்டாங்கம்மா, தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. படப்பிடிப்புன்னு ஒரு நாள் சாயங்காலம் ஹரியிடம் வந்து ஃபோன் அடித்து பிடித்து கொண்டு கிளம்பினாள் சுமதி. 6ஆம் வகுப்பு வந்தது அவனுக்கு கொஞ்சம் புரிந்தே இருந்தது. டாக்டரை அழைத்து கொண்டு வந்தாள் சுந்தர். சிவியர் ஹார்ட் அட்டாக் சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒற்றை வார்த்தையில் குமரேசனை முடித்து வைத்தார் அந்த மருத்துவர். 16 நாள் காலையம் நடந்து கொண்டிருந்தது. சுமதி ஆம்பளைங்களெல்லாம் கருமாதி படித்துறைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ ஓ மாமனாருக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் வச்சுதான் அவருக்கு படைக்கணும். சொல்லியபடி அடுப்படிக்கில் நுழைந்தால் சுமதியின் அம்மா. அவருக்கு என்ன பிடிக்கும் யோசித்தாள் சுமதி. அம்மா தாத்தாவுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அம்மாவின் முந்தானை பிடித்து கொண்டே சொன்னான் ஹரி. ஏனோ அவளுக்கு சத்தமிட்டு அளவென்றும் என்ன தோன்றியது.